ஒரு விமானம் வானத்தில் பறந்தது. ஆனால் கடைசி வரையும் அந்த விமானம் தரையை வந்து சேரவே இல்லை. அந்த விமானம் எங்கே போச்சு தெரியுமா? ஹலோ கைஸ், நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறது உலகத்திலே மர்மமாக இருந்து ஒரு பகுதியில் நடந்த ஃப்ளைட் 19 டிஸப்பியரன்ஸ். இதுதான் மர்மமான பெர்முடா ட்ரையாங்கல் பகுதி. இது அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது 3 இடங்கள். அதுதான் ஃப்ளோரிடா, மியாமி, பெர்முடா, புர்ட்டோ. இவைகளை இணைக்கும் கோடுகள் தான் இந்த முக்கோண மாதிரியான பகுதி. இதில் தான் பல விமானங்களும் கப்பல்களும் மர்மமாக காணாமல் போயிடுச்சு. அது 1945 டிசம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க கடற்படை பயிற்சி விமானங்கள் ஃப்ளைட் 19 என்ற பெயரில் புறப்பட்டன. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி ஒன்று கூட இலக்கை எட்டல. முதல்ல எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ரேடியோ கனெக்ஷன் கட் ஆகுது. அவங்க சொன்ன கடைசி வார்த்தை, நாங்கள் எங்கே இருக்கோன்னு எங்களுக்கே தெரியல, எல்லாமே கடல் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே எல்லா கனெக்ஷனும் கட் ஆகுது. ஃப்ளைட் 19 காணாமல் போனதை தொடர்ந்து அதை தேட போன ரெஸ்கியூ ஃப்ளைட்டும் காணாமல் போனது. இது மக்களுக்கிடையே காட்டுத்தீ போல் பரவ ஆரம்பித்தது அமெரிக்கா முழுவதும். பல விஞ்ஞானிகள் இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. சிலர் ஏலியன்ஸ் பேஸ் இருக்குன்னு நம்புகிறாங்க. இன்னும் சிலர் கடலுக்கடியில் நடக்கும் நேச்சுரல் கேஸ் எரப்ஷன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த பெர்முடா ட்ரையாங்கலில் என்ன தான் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், இந்த மர்மம் இன்னும் முடிவுக்கு வரலை. இன்னும் பல ரகசியங்கள் கடலுக்கடியில் புதைந்து கிடக்குது. பெர்முடா ட்ரையாங்கலில் நடந்த ஒரு மர்மத்தை மட்டும் நான் எடுத்து ஷார்ட்டாக வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.